ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தாங்களாம். மனைவிக்கு கணவன் மேல ஒரு வருத்தம் இருந்ததாம். ஏன்னா கணவன் தன்னுடைய மனக்கவலைய பாக்குற எல்லார்கிட்டயும் சொல்லி கொட்டி தீர்த்துருவாராம். இது மனைவிக்கு பிடிக்கல. அவர்கிட்டயே சொல்லி பார்த்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவரு தினமும் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். இப்படி இருக்க ஒரு நாள் கடற்கரைக்கு போனாங்களாம். அங்க ஒரு சின்ன பையன் மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருந்தானா. தான் அப்பா கிட்ட அதை காமிச்சு சந்தோஷப்படணும் அப்படின்னு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வர போகிற சமயத்துல குதிரை அந்த மணல் வீட்டை கலைச்சிருச்சான். அதை பார்த்த அந்த சிறுவன் ரொம்ப அழத் தொடங்கிட்டானா. பாக்குற எல்லோருக்கும் முகத்துல ஒரு அலட்சியம். சில பேர் இறக்கப்பட்டாங்களாம், சில பேர் இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு எரிச்சலோட பார்த்தாங்களாம். அந்த பையனை காமிச்சு அந்த பையன் ஏன் அழுகுறான் இவங்க பாக்குறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவனுக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம், மத்த எல்லோருக்கும் அதுவே பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்ப அவங்க மனைவி சொன்னாங்களாம், இப்படிதாங்க உங்களுடைய மனக்கவலையை நீங்க எல்லோர்கிட்டயும் சொல்றப்பவும் அவங்களும் இப்படிதான் நினைச்சுப்பாங்க. உங்களுடைய கவலையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படியே மத்தவங்களும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய கவலையை கேட்டு அதுக்காக வருத்தப்படுறது அறிவுரை கூறும் நலன் விரும்பிகள் கிட்ட மட்டும் உங்களுடைய கவலையை சொல்லி பகிர்ந்துக்கங்க.